பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ரோமர் 1 21 இறை வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதனுடைய இருதயம் எப்பொழுது இருளடையும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அவனுடைய இருதயம் உணர்வில்லாமல் இருக்கும் பொழுது இருளடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வில்லாமல் இருக்கிற இருதயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன் தேவனாகிய ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணர் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருக்கும் போது அவனுடைய இருதயம் உணர்வில்லாமல் மாறுகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான் அதிகமா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பலனாலதான் நான் சம்பாதித்தேன், என்னுடைய ஞானத்தினாலதான் இந்த வருமானம் எனக்கு கிடைத்தது என்று ஒரு மனிதன் சொல்வானானால் அவன் அவனுடைய சிந்தனையின்படி சொல்கிறான் என்று அர்த்தம். உண்மையாகவே அவன் தேவனை அறிந்திருந்தால் அவன் சொல்லுகிற வார்த்தை எப்படியாக இருக்கும்? என்னுடைய பலன் அல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற பலனின் நிமித்தமாக எனக்கு இந்த வருமானம் கிடைத்தது, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின் மூலமாக இந்த காரியத்தை நான் செய்து முடித்தேன், அதனால எனக்கு இந்த வெற்றி கிடைத்தது. ஆகவே எனக்கு கிடைக்கிற எல்லா வெற்றிக்கும் எனக்கு கிடைக்கிற எல்லா மகிமைக்கும் காரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் இருந்தால் அவனுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் இருக்கிறது. அப்ப நம்ம அறிந்து கொள்ளணும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உணர்வுள்ள இருதயமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, அல்லது உணர்வில்லாத இருதயமாய் நம்முடைய இருதயம் இருளடைந்திருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம் ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அற்புதமான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க தியானித்த இந்த வார்த்தையின்படியாக உணர்வுள்ள இருதயமா எங்களுடைய இருதயம் மாற ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. இதுவரைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணர் நீர் என்று சொல்லி நாங்க சொல்லாதபடிக்கு எங்களுடைய சிந்தனைகளினால நாங்க வீணராய் இருந்தால் எங்களை மன்னியும் ஆவியானவரே. இது இனி வருகிற நாட்களிலே எல்லாவற்றுக்கும் காரணர் என் இயேசு மாத்திரமே என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாற, உணர்வுள்ள இருதயத்தை கொண்டவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியே நீர் எங்களை வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.